வணக்கம் சார். நாங்கள் அக்னி டிஎன் 85 யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் நடந்த காசா மற்றும் இஸ்ரேல் சம்பந்தமான ஆர்ப்பாட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாரத்தில் ஒரு சுயநல கூட்டம் சுயநல கூட்டம் போட்டு இஸ்ரேல் காசா பற்றி பேசினாங்க. ஆனால் இஸ்ரேல் காசா பற்றி பேசுகிறவங்க இங்கே இந்தியாவில் காஷ்மீர் பகல்கமில் நடந்த தாக்குதல் பற்றி ஒரு வார்த்தை வாய் தோகலை. இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தூண்டுதல் பேரில் இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் காஷ்மீரில் நடந்ததை பற்றி ஒரு வார்த்தையோடு தொடரலை. இவங்க சுயநலவாதியா பொதுநலவாதியான் மட்டும் முடிவுக்கே நான் விட்டது தான். நாளைக்கு முன்னாடி இங்கே உள்ள திமுக கைகூலி குரூப் வந்து ஒரு மீட்டிங் போட்டு காசால நடக்கிற போருக்காக ஒரு நம்ம மோடியை பற்றி தப்பாக பேசினாங்க. இது இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்லை, மோடியும் காரணம்னு. ஆனால் இவங்களுக்கு இங்கே உள்ள பிரச்சனைகள், திமுக ஆட்சியில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு இதை பற்றி எதுவுமே தெரியல. இங்கே நடக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, இது கள்ளச்சாராயம் சாவு, இதெல்லாம் தெரியும். இதுக்கெல்லாம் போராடாமல் இவங்க வந்து காசால் நடக்கிறத பற்றி பேசுகிறானுங்க. இப்போ காசாக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நடுநிலை கூத்தாடிகள்லாம் வந்து பேசுறாங்க. இதே வந்து காஷ்மீர்ல நம்ம பகல்காம் என்ற இடத்துல இந்துக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. நீங்க இந்துவான்னு சொல்லி செக் பண்ணி தான் அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க, சுட்டு கொன்னிருக்காங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதுக்கெல்லாம் வந்து போராடல. இப்போ இங்க இஸ்ரேல் காசா பிரச்சனை வந்து நீங்க பத்தி பேசுறீங்க. அப்போ இதுக்கெல்லாம் அப்போ காஷ்மீர்ல நடந்த மனிதாபம்லாம் நீங்க பார்க்கல, இங்க இஸ்ரேலை பத்தி தான் நீங்க மெயினா பாக்குறீங்களா? அதே நேரத்துல ஆம்பூர்ல இந்துக்கள் கடைகளை மட்டும் அடிச்சு நொறுக்கி இந்து காவல்துறை பெண் காவலரை வந்து மானபங்கப்படுத்தி இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல ஆடிட்டர் ரமேஷ்ங்கிற ஒரு இந்து கொடூரமா கொலை பண்ணாங்க, அது தெரியல. இந்துக்களுக்கு பங்களாதேஷ்ல நடந்த கொடுமை கண்ணுக்கு தெரியல. எங்கேயோ நடந்த இஸ்லாமியர்களுக்கு நடந்த இது வந்து இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அதனால இதெல்லாம் காரணம் இந்த திமுக அரசு. இந்த திமுக அரசு இருக்கிற வரைக்கும் இந்துக்களுக்கு இப்படித்தான் அநீதி நடந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நல்லா நடக்கிற ஆட்சியை குட்டிச்சோர பண்றது வந்து சில கும்பல் இருக்கு, ஓகேங்களா. இங்க நடக்கிற பிரச்சனைய வந்து கரெக்டான முறையில கொண்டு போறது துப்பில்லை. அதை விட்டுட்டு எங்கோ நடக்கிற இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாலும் நம்ம மோடி செய்த தப்பு அப்படின்றது போய் சொல்லி இது பண்ணி மக்களை முட்டாளாக்குறது ரொம்ப ரொம்ப கேவலமான இது. ஃபர்ஸ்ட் நாம் இருக்கிற இடத்துல இந்த இந்தியால அதுவும் தமிழ்நாட்டு மக்களை ஒற்றுமையா இருக்கிறதுக்கு கரெக்டா யாரும் செய்யல. ஏன்னா இங்க எவ்வளவு குடிச்சிட்டு குட்டிச்சோராகி நிறைய பேர் இறக்குறாங்க, அங்க மாடல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அது ஒழுங்கா கண்ட்ரோல் பண்றதுக்கு துப்பு இல்லாம மத்தவங்கள வந்து எங்கோ இருக்கிற மக்களுக்கு அங்க என்ன உண்மையான நிலவரம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதை விட்டுட்டு இங்க இருக்க ஆளுகளை விட்டுட்டு எங்கோ நடக்கிறது குட்டிச்சோறு ஆக்குறாங்க. அது வந்து சட்டம் ஒழுங்கு இதாச்சு. இந்து மக்களும் ஜாதி வேறுபாடுகளை எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அது முன்னெடுத்து வேலையை செய்ய சொல்லுங்க, அதான் முக்கியம். வெளிநாட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இந்திய பிரதமர் தான் காரணம்ட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனா, இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி வரையெல்லாம் குறைச்சாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அதை பத்திலாம் பேசுறதுக்கு இவங்களாம் அறிவு தெரியல. தேவையில்லாத வந்து இந்திய பிரதமர் பத்தி தப்பா பேசுறதுலாம் அதெல்லாம் வந்து ரொம்ப அப்பட்டமான பொய் விஷயமா பேசிட்டு இருக்காங்க. இது வந்து மக்கள் தான் பார்த்து அடுத்த எலெக்ஷனுக்கு தீர்ப்பு கொடுக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியை வந்து இந்துக்கள் எதிர்ப்பான திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு. இவங்க ஆட்சி செய்த இத்தனை வருடங்களிலும் என்னைக்குமே வந்து இந்துக்களுக்கு அவங்க துணை போகவே மாட்டாங்க. இதுக்கு சப்போர்ட்டா வந்து கூத்தாடி நடிகர்கள்லாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்து இறங்குறது வந்து அப்பட்டமா அவங்கெல்லாம் வந்து ஒரு சாராரா வந்து ஆதரிக்கிறாங்கன்றதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியப்படுத்துறாங்க. இதனால வந்து நம்ம என்னன்னா நம்ம இந்துக்களை நம்ம எல்லாம் ஒன்னா இணைஞ்சு நம்ம இந்துக்களை காப்பாற்றணும், இந்து தேசியத்தை வளர்க்கணும்னு கேட்டுக்கிறோம். பேசுறத பார்த்தா இந்த சிறுபான்மை ஓட்டுக்கோசரம் இந்துக்களை ரொம்ப மோசம் பண்ணிடுறாங்க. இந்துக்களை வந்து ரொம்ப தாக்கி அவங்கள வந்து ஒரு கேவலமான இதுக்கு எடுத்துன்னு போறாங்க.